இப்போ 6:30 மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு டைம் என்னப்பா 7 மணி 6:30 மணிக்கு வந்து 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு செஞ்சுக்கிறது இந்த போல மூஞ்சி காட்டு போயிருக்கும் பாரு. இவங்க 2 பேர் தான் அவங்க கூலி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஆமாம். ஏன் சொல்கிறேன்னா அதை பிரித்து காட்டுமா அதை தையும். இப்போ இங்கே அஷ்டமிக்கு வர பூஜைகளுக்கு சாப்பாடு அன்னம் அந்த கால பைரவன் மூலிமா எப்படி அந்த கால பைரவன் மூலிமா நம்ம கொடுக்குற சாப்பாடு ஏன் காட்டுனா இப்போ அந்த புள்ள வந்து ஒரே ஒரு 1/2 மணி நேரம் தான் வந்த உடனே சாப்பாடு. அந்த புள்ள கஷ்டப்பட்டு எவ்வளோ தொலைவுலேருந்து வந்துக்குதுன்னா 40 கிலோமீட்டர் அங்கே வந்துக்கிறதுக்கு அது கூலி நம்ம கொடுக்கணும். கொடுக்கலன்னா இது அதிகம் பேருக்கு போகிற கூலி கிடைக்காது. எந்த புள்ள வந்து எங்கள் மனைவி யார் இது இது வந்து என் பேர குழந்தை சொன்னா அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவும் முடியாது. சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எதோ பேசுங்க. அண்ணன்றது வந்து கடவுளுக்கு சமம். அதனால் இங்கே எனக்கு குத்துக்கிற பாக்கியம் அந்த கால பையனு அந்த சிவன் ஓரக சித்தர் குத்துக்கிறது இதுதான் உண்மை. நீங்கள் கேட்கலாம் ஃபோனை எப்போ பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. இதுதான் விஷயம். நான் வீடியோ எடுத்து போனேன்னா நீ உடனே என்னை விட மாட்டேங்கிறீங்களே அடிச்சுனே தான் ஃபோனு உனக்கு மட்டும் தான் கஷ்டங்குதா எங்களுக்கு கஷ்டம் இல்லையா? நான் வரவங்களுக்கு இத்தனை பேருக்கு யாகம் பண்ணி எல்லாருக்கும் முடிச்சு கொடுக்கணும்ல. என்னை ஃப்ரீ விட்டா தான் நான் பண்ண முடியும். எனக்கு ஃப்ரீ விடலன்னா என்ன பண்ண முடியும் சாமி? சரிங்களா? என்னையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விடுங்க ஃப்ரீ. அஷ்டமி நவமி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அமாவாசை சதுர்த்தி இந்த நாளில் என்னை ஃப்ரீ விடுங்க. நீங்கள் டெய்லி அடிச்சிங்கன்னா இருந்தால் உன் வேலை ஆகி போகணுன்னு எனக்கு துன்ற தலை என்னை குறைச்சல் குத்துனேங்கிற. நான் உனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதில்ல. 4 மாதம் ஆகி இது ஒருத்தர் பண்ணாத நிற்க வச்சு இன்றைக்கி அனுப்புகிறேன். 5 மாதம் ஆகி இது ஒருத்தருக்கு இப்போ அனுப்புகிறேன். இதை போல் நீ திணுங்கினா இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் அட்ரஸ் வாங்கி நான் அனுப்புறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் 2 பார்சல் போய்ங்குது. புரியுதா? உன் கர்மா மொத்தம் அவங்ககிட்ட போய்ங்குது. அவன் பண்ணுற கர்மா உணவுங்கிட்ட போகுது. முதல்ல பொறுமையாக இருந்து பார்சல் போடுறோமா அந்த பார்சலுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த பார்சல் போன உடனே எனக்கு ஃபோன் அடிக்காதீங்க. அவங்களுக்கு போய் சேர்த்தோம் ஒரு 3 நாள் விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. யாராவது இருக்காட்டார் என்னன்னு நீங்கள் தான் முத பேண்ட்டு போட்ட சித்தர்னு. அது கூட சித்தர்னு சொல்ல ஒரு பேண்ட்டு போட்ட சாமியார்னு. ரஜா உனக்கு ஒன்றா இப்போவும் சொல்கிறனால இந்த துணி உனக்கு ஒன்றா கோட்பாடாக இருக்கலாம். நீ மான மரியாதையோட பணத்தை பார்த்து வாயிரவனா இருக்கலாம். நான் பணத்தை பார்த்து வாயிரவங்க சாமி. இன்னும் 1 மணி நேரம் போரு அந்த தாய் தூக்கி அந்த வெளியே வச்சு அந்த காலபைரவனை வச்சு யாகம் பண்ணும்போது அந்த சித்திரனை பார்த்தினா அப்போ உணர்வு நீ யாருன்றது அவன் எங்கே வரான் நான் எங்கே இருக்கிறன்றது உங்களுக்கு தெரியும். புரியுதா? யாரையும் நான் குத்தம் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் கோட்பாடு வேறு என் கோட்பாடு வேறு. என்ன அந்த மாதிரி நான் நார்மலாக இருக்கும்போது மனுஷன் அது வரும்போது நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இதுதான் சத்தியமான உண்மை. அப்படி உனக்கு உண்மை இல்லை அப்படின்னா நீங்கள் வா பெங்களூருக்கு வா. என் நம்பருக்கு இதில் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வா. நீ இங்கே வரும்போது நான் வைக்கிறேன் உனக்கு. அப்போ நீ நேராக பார்ப்ப. உன்னை வீடியோ எடுத்து போகிறேன். நீ ஆம்பளையாக இருந்தால் உன் மூஞ்சி நீ மீடியாவில் காட்டு. நான் ஒத்துக்கிறேன். ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க எல்லாருமே? புரியுதா புரியலையா? என் வீடியோ போடாத இத்த போடாத ஃபோட்டோ காட்டாதன்றிய ஏன் காட்டாதன்ற. அதுதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். புரியுதா? கடவுள் ரீதி அதுதான். நீ எல்லாத்துக்கும் அடங்கி போன மனுஷனை பார்த்து வாயிடுவேன். நீ நான் மனுஷனை பார்த்து வாயிடுவேன்ல பட்சிகளை பார்த்து வாயிடுவேன். புரியுதா? பட்சின்றது கடவுளுக்கு சமம். நான் கடவுளை நம்புறேன் மனுஷனை நம்புறதில்ல. என்ன ஆனாலும் நீ சொல்லிட்டு போ. அது அழிவு உனக்கு தான் தெரியுமே தவிர என்னை தேடாது. ஓம் நமோ கால பைரவாய நமோ நமக.